உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண வேண்டும். சோ முடிவு வரும்ன்றதுக்கு அடையாளம் பூகம்பம் இல்ல, முடிவு வருதுன்றதுக்கு அடையாளம் சுனாமி இல்ல, வியாதி இல்ல. உயிர் தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமையான சபை தான். ஃபுல் மகிமை எப்படி வெளிப்பட்டுதான்? இயேசு குழந்தையா பிறந்த பொழுது சரீர பிரகாரமாய் வெளிப்பட்டதாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பும் பொழுது பிதா யூஸ் பண்ண அதே வல்லமையின் சத்துவம் இப்ப விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே கிரியை செய்கிறதா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் சரீரம். சோ அவர்களை எல்லாம் பூரணப்படுத்துகிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். கடைசி வின்னிங் ஷாட் அடிக்கிற ஒரு சந்ததி தேவை. ஏனென்றால் உங்களுடைய சரீரம் அவருடைய அவயவங்கள் என்று அறியீர்களா? இந்த வார்த்தை மாம்சமாகிற சந்ததி. எனக்கு இது போடுறதுக்கே ரொம்ப யோசனையாக இருந்தது. சகல ஜாதியும் அப்படின்னு போடுறோமே, இங்கிலீஷில் வந்து நேஷன்ஸ்னு வந்திருக்கு. இது வேறு ஜாதி போல நினச்சிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப யோசித்தான் போட்டேன். பரிசுத்த ஜாதி. வேற என்ன கற்றுக்கிட்டோம்? தேவக்குட்டி. வா, சூப்பர். யானைக்குட்டி பூனைக்குட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது என்னது? சில குட்டி கொஞ்சம் பெருத்த குட்டியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன? ஸோ வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? ரீஜெனரேட். வாவ், சூப்பர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ரீஜெனரேட். ஓகே. வேற? நாமும் தேவனும் ஒன்றாய் இருப்பதினால் அவருக்கு சமமாக இருக்கிறோம். நெக்ஸ்ட். உறவு. உறவு பற்றி சொன்னோம். வேற? ஆவியினால் பிறந்திருக்கிறோம். ஓகே. அழியாத வித்து. தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கு. வேற? பா, யாருமே தூங்கல. நல்லா கேட்டிருக்கீங்க. இந்த செஷன்ல அடுத்தால ஒரு செஷன் வருது. அதுதான் ரொம்ப முக்கியமான செஷன். உங்களை தூங்க விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ள அழியாத வித்து இருக்கு. உங்களை முழிச்சு வச்சு கேட்குற வித்துலாம் இருக்குது எங்களுக்கு. ஓகே. ஸோ சிலர்லாம் இப்போ 2வது செஷன் தான் வந்தீங்க. பரவாயில்ல. இதுக்கு முதல் நாள் ரொம்ப கரெக்டாக ஆரம்பிச்சிடணும்னா, நம்ம ஜனங்க வந்து முதல் நாள் லேட்னா அடுத்த நாளும் அப்படி தான் யோசிப்பாங்க. இன்றைக்கி முதல் நாள் இடம் கண்டுபிடிச்சி சிலர் வர்றதுக்கெலாம் இதாகிடுச்சு. நான் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. லஞ்சுக்கு அப்புறம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன், தனித்தனியாக கூட. ஸோ தொடர்ந்து அந்த செஷனுக்குள்ளே போகலாம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக பாஸ்டர் ஜெசுதீன் உங்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். சொல்லுங்க. புதிய வெளிப்பாடு வேணாம், இருக்கிற வெளிப்பாடு வெளிப்பாடா இருந்தா போதும். ஆழமா வேணும் பிரதர், புதுசா வேணும் பிரதர், அப்படிலாம் தேவையில்லை. அடிப்படை சத்தியங்கள் மாம்சமாகிற அளவுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. ஆமென். The basic truths should be made flesh. அடிப்படை சத்தியங்கள் என்ன பண்ணும்? மாம்சமாகும். மாம்சமாற அளவுக்கு என்ன செய்யணும்? ஒரு வெளிப்பாடு வேணும். அது மாதிரி கரங்களை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு புதுசா வேணாம், ஏற்கனவே நீங்க எங்களுக்கு சொல்லி தந்தது அதுல வெளிச்சம் பிரகாசிக்கணும். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண வேண்டும். We don't need something new, we need something to drop into our innermost being. ஆழமான இடத்திலே உம்முடைய வார்த்தை இறங்கும்படியாய் கேட்கிறோம். ஆமென், ஆமென். சொல்லுங்க. Powerful truths are simple truths. வல்லமையுள்ள சத்தியங்கள் அது எல்லாமே என்னது? எளிமையான சத்தியங்கள். எளிமையான சத்தியங்கள்ல தான் என்ன இருக்கு? வல்லமே இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் ஆண்டவர் வைக்கல பாருங்க. சிம்பிளான மேட்டரை புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற லெவல்ல ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார்.
வார்த்தை மாம்சமாகணும். ஆமென். வார்த்தையா இருந்த தேவன் என்ன ஆனாரு? மாம்சமானார். அதை போலவே ஒவ்வொரு வார்த்தையின் வெளிப்பாடும் என்ன செய்யணும்? மாம்சமாகணும். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஸோ இப்போ சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் மாம்சமாக்குகிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். ஆமென். அதுதான் என்னுடைய இருதயம். சரிங்களா? இது ஒவ்வொரு சத்தியமும் மாம்சமாய் ஆக்கிற ஒரு சந்ததி எழும்புச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு பாருங்களேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவராகமா, தேவக்குட்டியா, ஜோயை வெளிப்படுகிற தேவனோடு ஒன்றாய் இருக்கிற அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா திருநெல்வேலி என்ன ஆகும், தூத்துக்குடி என்ன ஆகும், நீங்க போற இடங்கள் என்ன ஆகும், நீங்க போற வேலையில் என்ன நடக்கும்? அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஆமென். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வேசித்தனத்திற்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அது சபைக்கு ரொம்ப பிடிச்ச வசனமாயிடுச்சு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் சபைக்கு வேசித்தனத்தை விட்டு விலகி ஓட சொல்றாருன்னா, அந்த ஒரு மேட்ரு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கிறாரு பவுல். எப்பயுமே ஒரு காரியத்தை இதை செய்ய இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன செய்யறாரு? ஒரு காரணத்தையும் எழுதுறாரு. அந்த காரணத்துல தான் வெளிப்பாடு இருக்கு. அந்த காரணம் தான் முக்கியம். அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்ய வேணான்னு சொல்றாரோ அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம்? செய்யாம இருப்போம். ஆனா என்ன காரணத்தினால அவர் சொல்றாருன்றதை புரிஞ்சுக்காம அவர் செய்யாத அப்படின்ற வசனங்களை மாத்திரம் தனியா துண்டா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மதம். எந்த லாஜிக் யூஸ் பண்ணி இதை செய்ய வேணான்னு சொல்றாரு அப்படின்றது தான் வெளிப்பாடு. அந்த லாஜிக்கை ரிமூவ் பண்ணிட்டு, அந்த காரணத்தை ரிமூவ் பண்ணிட்டு, அவர் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொன்னோம்னா அது எதுக்குள்ள போயிடுவோம்? மதத்துக்குள்ள போயிடுவோம். ஸோ இப்போ வேசித்தனத்துக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்றாரு. எந்த வசனத்தில் சொல்றாரு? 18வது வசனத்தில் சொல்றார். சரிங்களா? ஸோ ஒரு 15வது வசனத்திலிருந்து படிங்க. பாத்தீங்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பக்கத்துல பாடியை தொடுங்களேன். பக்கத்துல தொடுங்க. உங்கள் சரீரங்கள், உங்களுடைய சரீரங்கள், உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடைய பாடி யூனியன் எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு ஒன்றாக்கி இருக்கார்னா உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இது ஒரு பிலாசபியா இல்லாட்டி ஒரு கருத்தா, இல்லைனா இது நிஜமா, ரியாலிட்டியா? ரியாலிட்டிக்கு என்ன தமிழ்ல? ரியாலிட்டி. அது பக்கத்தில் தொட்டு பாருங்களேன். பக்கத்தில் தொட்டு பாருங்க, ரியலா இருக்காங்களா இல்லையா? எப்படி நீங்க தொடுறது ரியலா இருக்கும், அதை போலவே உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவம் என்று அறியீர்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கொரிந்து சபையில ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம்னா, தேவதாசிகள்னு சொல்லுவாங்கல்ல, டெம்பிள்ல கோயிலில் என்ன பண்ணிருப்பாங்க, சில பிள்ளைங்களை விட்டுருப்பாங்க, விபச்சாரம் வேசித்தனம் நடக்கும். அது கொரிந்து பட்டணத்தில் ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு காரியமா இருந்தது. நம்ம ஆட்கள் மறுபடியும் பிறந்த பிறகும் கொரிந்து சபையில் அப்போதைக்கு போய் அப்படியே போற வழியில போயிட்டு இருந்தாங்க. உடனே இவர் எழுதுறாரு பவுல், ஐயா நீ இப்ப என்ன செஞ்சிட்ட? மறுபடியும் பிறந்துட்டதுனால உன் சரீரம் யாருடைய சரீரமா மாறிடுச்சு? கிறிஸ்துவின் சரீரமா மாறிடுச்சு. நீ இப்ப போய் வேசியோடு இணைந்தால் உன் சரீரத்தை இணைக்கல, கிறிஸ்துவின் சரீரத்தை இணைக்கிறேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னோட ஒன்னாக்கி இருக்காருன்னா, நீ வேசித்தனத்துக்கு போகும்போது அவரு உன்னை விட்டு விலகி ஓட முடியாதான், அதனால நீ தான் வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடணும்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியல நான் சொல்றது? வேசித்தனத்துக்கு போகும் பொழுது யார் நம்மளை விட்டு விலகி ஓட முடியாதான்?
இயேசு விலைக்கு ஓட முடியாதான். ஏன்னா சரீரமா மாறிட்டாராம். அவருடைய சரீரத்தின் அவயவங்களா மாறிட்டோமா. அவர் நம்மளை விட்டு விலகவே முடியாதான். அதனால நீதான்ப்பா வேசித்தனத்தை விட்டு விலகணும், அவர் உன்னை விட்டு விலக முடியாது. ஏனென்றால் உங்களுடைய சரீரம் அவருடைய அவயவங்கள் என்று அறியீர்களா? எங்க வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டதுக்கு ஜீவன் அவ்வளோ புறப்பட்டுச்சுன்னா சரீரத்தை தொட்டா என்ன ஆகும்? நீங்க கிறிஸ்துவின் வஸ்திரமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களான்னு சொன்னாலே பெரிய வெளிப்பாடு. வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலா இருக்கிறீர்கள் சொன்னாலே பெரிய வெளிப்பாடு. சொல்லுங்க, வஸ்திரமும் கிடையாது, தொங்கலும் கிடையாது, இதுவும் கிடையாது, சரீரமா இருக்கிறோமா? சரீரமா இருக்கிறோம்னா என்னங்க அர்த்தம்? இயேசுனுடைய சரீரமா இருக்கிறோமா? இயேசுனுடைய சரீரத்தை இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா படித்தது கார்னியாவில் படிக்கும்போது க்ரூசேடு பெரிய இந்த கூட்டம்லாம் வைப்பாங்களே, டிஜிஎஸ் அங்கிள், அதுக்கு போவோம். டிஜிஎஸ் அங்கிள் கூட்டிகிட்டு போவாங்க, கார்னியாவில் படிக்கிற சில பேரை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நான் வர்ஷிப் லீட் பண்ணியிருக்கேன், கூட இருந்து பார்த்துருக்கேன். நாங்கள் தான் கையெல்லாம் போட்டு அவங்கள ஜனங்கள்லேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே விழுவாங்க. ஒரு தடவை பர்டிகுலர் டைம் ஒருத்தர் விழுந்தார். நாங்கள் இப்படி பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்கோம். அவருக்கு அங்கிளுக்கு தெரியவே தெரியாது யார் தன்னை இழுக்கிறா, யார் சட்டையை பிடிச்சி இழுக்கிறா, என்ன ஏதுன்னே தெரியாது. இவங்க பிடிச்சி இழுத்து அவர் கையை பிடிச்சி தான் தள்ள கை வச்சாங்க பாருங்க, அப்படியே கட்டி சொயின் போயிடுச்சு. இது டிஜிஎஸ் அங்கிள். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துவின் சரீரம் எப்படி இருக்கணும்னு. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களா நீங்க இருக்கீங்களா? பக்கத்தில் உங்களை தொடுங்களேன். நீங்க இப்ப தொடும் பொழுது எப்படி தொடணும்னா, கிறிஸ்துவின் சரீரத்தை தொடுறது போல தொடுங்க. தொடுறது போல இல்லை, கிறிஸ்துவின் சரீரத்தை தான் என்ன செய்வீங்க? தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிறிஸ்துவின் சரீரத்தை தொடும் பொழுது என்ன நடக்குமோ அது இப்போ உங்களுக்கு நடக்கும். அது நடக்கும். பெற்றுக்கொள்ளுங்கள், ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால தான் வச்சிருக்காரு, சரீரத்தை தொடும்படியா வச்சிருக்காரு, சரீரத்தை தொடும்படியா வச்சிருக்காரு. பெற்றுக்கொள்ளுங்க. என்னென்னலாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடாதோ அது உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. எதெல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடாதோ உங்களுடைய சரீரத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய அவயவங்களா இருக்கிறீர்கள், அவருடைய அவயவங்களா இருக்கிறீர்கள், அவருடைய அவயவங்களா இருக்கிறீர்கள், அவருடைய அவயவங்களா இருக்கிறீர்கள். அவருடைய அவயவங்கள் மரணத்தை மேற்கொண்ட அவயம். கிறிஸ்துவின் சரீரம். வாவ். சொல்லுங்க, அவருடைய சரீரத்தை போல் அல்ல, அவருடைய சரீரம் என்று அறியீர்களா? Not like a body, you are the body. அது பவுல் ரொம்ப அருமையாக எழுதுறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்னா ஒரு நோக்கத்துக்காக எழுப்பினாராம். இயேசுவை பிதா இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க எழுப்பினார்னு? இல்லாட்டி எழுப்புவார் நம்புறீங்களா? எழுப்புவார்னு ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே எப்படியாவது இயேசுவை எழுப்புங்க ஆண்டவரே, ஏசப்பா பிதாவே இயேசுவை எழுப்போம் அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஏன் ஜெபம் பண்றது இல்ல? எழுப்பிட்டாரா? எழுதிட்டாங்களா? பக்கங்க எழுதிட்டாரா? நம்புறீங்களா? எவ்வளவு சதவீதம் நம்புறீங்க? அதுல சந்தேகமே இல்லையா? சந்தேகமே கிடையாதா? சுவிசேஷம் என்ன தெரியுமா? எப்படி இயேசுனுடைய மரணம் உயிர் தெழுதல் ஒரு ஃபேக்டோ, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டோ, சரித்திரபூர்வமான உண்மையோ, அதை போலதான் உங்களுடைய உயிர் தெழுதலுமா. ஏன்னா அவரோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவர் என்னென்னலாம் போனாரோ அதுக்குள்ள நீங்க ஏற்கனவே போயிட்டீங்களா? அவருக்கு என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சான். ஆனா சபை என்ன பண்ணுதுன்னா,
நமக்கு நடந்ததை நடக்கும்படியாய் ஜெபம் பண்ணுது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றது எவ்வளவு கேவலமான காரியம். அதை போலதான் நம்மளும் எழும்பணும். நம்மள என்ன செஞ்சிருக்காராம்? எழுப்பிட்டார். அந்த எழுப்பிட்டார்ன்ற வெளிச்சம் மாம்சமாகிற காலத்திற்குள்ளாக வந்துகிட்டு இருக்கிறோம். ஆவியில் என்ன செஞ்சிருக்கோம்? எழுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த வெளிப்பாடு இப்ப என்ன வாங்கணுமா? மாம்சமாகணுமா? அதனாலதான் ஒண்ணு தொடர்ந்து வாசிங்க. அறியீர்களா? அதுக்கு முந்தின வசனம் படிங்களேன். இல்ல அதுக்கு முன்னாடி, அதாவது போஜனம் வயிற்றுக்கு, வசனம் நம்பர் 13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரியாணியையும் வேசித்தனத்தையும் ஒன்னா கண்டம் பண்ணிருக்காரு. வேசித்தனத்தினால சரீரத்தை கெடுப்பதும் ஒண்ணுதான், ஓவரா தின்னு சரீரத்தை கெடுப்பதும் ஒண்ணுதான் சொல்றாரு. இன்னைக்கு சபை வேசித்தனத்துக்கு விரோதமா பயங்கரமா காட்டமா பேசுது. ஆனா பெருந்தினிக்கு விரோதமா பேச முடியாது. ஏன்னா ஹவுஸ் விசிட்டிங்ல நடக்கிறதே அதுதான். சொல்றாரு, எப்பா வயிறு போஜனம் அப்படி நீ நினைக்கிற, வயிறுக்கு போஜனம் போஜனத்துக்கு வயிறும் அப்படின்னு நினைக்கிற. அப்படி கிடையாது. சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவராம். என்னது? சரீரம் கர்த்தருடையது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வெறும் ஆவிக்குரியவர் இல்ல, கர்த்தர் சரீரத்துக்குரியவரும். கர்த்தர் வெறும் ஆவிக்குரியவர் அல்ல, ஆவியில தான் அழகா இருக்கணும், ஆவியில தான் அப்படி இல்ல, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். சொல்லுங்க, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். அதனால கண்டதையும் சாப்பிடாத, ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணு, வேசித்தனம் பண்ணாத அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே ரேஞ்சில் சொல்றாரு பவுல். லாஜிக் என்னன்னா, சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். சரீரத்தை ஒழுங்கா வச்சுக்கோ. சொல்லுங்க, டெய்லி குளிங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்? சரீரம் கர்த்தருக்குரியதான். சரீரம் கர்த்தருக்குரியது, அதுதான் ரீசன். சரீரம் கர்த்தருக்குரியதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சரீரத்தில் வியாதிக்கு வேலையே இல்லை. கர்த்தர் சரீரத்துக்குரியவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் உங்களை தொடவே முடியாது. சொல்லுங்க, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். எந்த அளவுக்குனா, இப்ப இயேசு ஆவியா தானே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்படி இருந்தது? ஆவியா இருந்தது. அப்புறம் என்ன ஆனாரு? மாம்சமானார். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் மரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரதர் மரிக்கிறார். மரிச்ச உடனே என்ன சொல்றாங்க? அவர் எங்க போயிட்டாருன்னு சொல்றாங்க. கடைசியில் எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இயேசு மரிச்ச உடனே எங்க போனாரு? இயேசு பாதாளத்துக்கு போனார். பாதாளத்துல இருந்தாரா? எங்க போனாரு? அப்புறம் பரலோகம் போனாரா? பரலோகம் போய் என்ன பண்ணாராம்? ரத்தத்தினால எதையே கிளீன் பண்ணாராம்? பரலோகத்தை கிளீன் பண்ணார். பண்ணாரா இல்லைங்களா? பிரதான ஆசாரியாரா என்ன செஞ்சாராம்? போனார். ஃபர்ஸ்ட் ஆவியா தானே இருந்தாரு. அப்புறம் திரும்ப இப்ப எப்படி போயிட்டாரு? ஆவியாவே பரலோகத்துக்கு போயிட்டாரு. உடனே பிதா என்ன சொன்னாரு? இருந்திருப்பா அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? தம்பி, உனக்கு என்ன கொடுத்தேன்? ஒரு பாடி கொடுத்தேன், போய் பாடி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு என்ன கொடுத்தேன்? பலியும் காணிக்கும் நீ எதிர்பார்க்கல, இதோ நீர் எனக்கென்று ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினீர், இதோ உம்முடைய சித்தத்தை எப்படி செய்ய முடியும் வந்திருக்கிறேன். சோ பிதாவுடைய சித்தம் சரீரம் இல்லாம செய்ய முடியாதான் இயேசுவே. அது வெறும் மரணம் மாத்திரம் அல்ல. ஏன்னா வெறும் மரிப்பதுதான் அவருடைய சித்தம்னா,
மரிச்ச பிறகு அவருக்கு எதுக்கு சரீரம்? புரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, மரிப்பதற்காக தான் இயேசு என்ன பெற்றார்? சரீரம் பெற்றார். மரிப்பதற்காக தான் இயேசு சரீரம் பெற்றார்னா, மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாடியை வந்து விட்டுட்டு அப்படியே ஆவியா பரலோகம் போறாங்கல்ல, அந்த மாதிரி இயேசு போயிருக்கலாம். ஆனா பிதா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ திரும்ப பரலோகம் வந்து என்கிட்ட உட்காரணும்னா இதோட தான் உட்காரணும், சரீரத்தோட தான் உட்காரணும்னு சொல்லி. சோ சுவிசேஷத்தின் வல்லமை எம்டியான சிலுவையில இல்லை. ஏன்னா எல்லாருடைய சிலுவையும் எம்டியா தான் இருக்கு. கல்லனுடைய சிலுவையும் எம்டியா தான் இருக்கு. கொல்லப்பட்ட எல்லா ஃபால்ஸ் மேசையாவோட சிலுவையும் எம்டியா தான் இருக்கு. சிலுவையினுடைய வல்லமை எம்டி சிலுவை அல்ல, சுவிசேஷத்தின் வல்லமை எம்டி கல்லறை. கல்லறை எம்டி ஆயிடுச்சு, அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. கல்லறை எம்டி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் மீட்கப்பட்டது, சரீரம் மரணத்தை மேற்கொண்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் மரணத்தை மேற்கொண்டதுன்றது எவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமோ, அந்த சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறீர்களா? புரியல நினைக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்புறம் தான் அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, தேவன் கிறிஸ்துவை தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் எழுப்புவார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்முடைய சரீரமும் எதை மேற்கொள்ளணுமா? மரணத்தை மேற்கொள்ளணுமா? அப்படின்னா தான் யூனியன் ஃபுல் ஆகும். யூனியனுடைய ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் எங்க இருக்குது? அவருடைய ஜீவன் எங்க வெளிப்படணும்? சரீரத்தில் வெளிப்படணும். அந்த சரீரத்தில் வெளிப்படுவதற்காக தான் இப்போ அப்படியே எபேசியர் 1 அதிகாரம் அவங்களேன். எபேசியர் 1 அதிகாரம் நான் சொன்னேன், பவுலுடைய ஜெபம் என்ன ஜெபம்? ஒரே ஒரு ஜெபம் தான். என்ன வேணும்? அறிகிற அறிவு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. 1 அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவின் மகிமையின் பிதாவின் நல்லா கவனிங்க, எதுக்காக ஜெபம் பண்றாராம்? அவரை அறிகிற அறிவின் ஞானத்தையும் வெளிப்பாடையும் அளிக்கிற ஆவி எதுக்காக தரப்படுதான்? அவரை அறியணும். ஏன் அவரை அறியணும்? சொல்லுங்க, அவரை அறியணும். 3 காரியத்தை அறியற பத்தி பேசுறாரு, சரிங்களா? அதுக்கடுத்து பவுல் 3 காரியத்தை அறியற பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டான நம்பிக்கை இன்னதென்று அறியணும். ஃபர்ஸ்ட் எதை அறியணுமா? அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டான நம்பிக்கை. ஒரு எழுதி வச்சுக்கோங்க, சொல்லுங்க. ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை எதனால வந்துதான்? அவர் நம்மை அழைத்ததினாலே வருகிற நம்பிக்கை. 2வது, பரிசுத்தவான்களிலே நமக்கு உண்டா இருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அழைத்ததின் நம்பிக்கை. அப்புறம் அடுத்தது எழுதி வச்சுக்கோங்க, சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். 2வது மேட்ரு சுதந்திரம். சுதந்திரம் என்னன்னு அறிஞ்சுக்கணுமா? முதல்ல அழைத்ததினாலே உண்டான நம்பிக்கை அறிஞ்சுக்கணும். 2வது சுதந்திரம். சரிங்களா? இது ரெண்டையும் எப்படி அறிஞ்சிக்க முடியுமா? 3வது ஒரு மேட்டர்னால சொல்றாராம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கர்களாகிய நம்மிடத்தில். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பும் பொழுது பிதா யூஸ் பண்ண அதே வல்லமையின் சத்துவம் இப்ப விசுவாசிக்கர்களாகிய நம்மிடத்திலே கிரியை செய்கிறதா? மை குட்னஸ். லாசருவை எழுப்பும் போது
அந்த வல்லமை கிரியை செய்யல. லாசருவை எழுப்பினார், லாசரு திரும்பவும் மரித்து போனார். இயேசுவை எழுப்பினார், மரணத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய சத்துவத்தின் வல்லமை விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் கிரியை செய்கிறது. அப்படின்றத நீங்க என்ன செய்யணுமா? அறியணும். தொடர்ந்து வாசிங்க. சோ நமக்கு என்ன வேணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணுமா? நமக்குள்ள இருக்கிறது இன்னதென்று அறியும்படி. சோ நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரே வித்தியாசம், மனக்கண்கள். அவர் அறிகிற அறிவிலே வளர 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 அவருக்குள்ள என்ன இருந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தார். நம்ம அறிகிற அறிவை கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால நம்ம மனக்கண்கள் எப்படி இருக்கு? குருடா இருக்கிறதுனால நமக்குள்ள என்ன கிரியை செஞ்சுட்டு இருக்குன்னு நமக்கே தெரியாம இருக்கிறோமா? நமக்குள்ள என்ன கிரியை செஞ்சுட்டு இருக்குன்றது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்க, இப்படி இருக்கிறவங்க அப்படி ஆயிருவீங்கன்னு சொல்லுங்க. உலகம் சொல்லுது அப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டே. சொல்லு, மனக்கண் திறந்ததுன்னா இப்படி இருந்த நீ அப்படி ஆயிருவ. இப்படி இருந்த நீ அப்படி ஆயிருவ. எப்படி? அப்படி ஆயிருவ. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மை மாத்திரமல்ல போதும். என்ன பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும். ஆனா என்ன படிக்கிறீங்கன்றது யோசித்து படிங்க. எல்லா துரைத்தனங்களுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா வல்லமைக்கும் மேலாக, இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா far above அப்படி வருது. far above principalities. சொல்லுங்க, எல்லா சொல்லுங்க, எல்லா வல்லமை, எல்லா அதிகாரங்கள். சோ பஞ்சாயத்திலிருந்து என்ன அதிகாரமா இருந்தாலும் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக. அதான் ஆப்பிரிக்கால பிஷப் டேவிட் ஒய்டோப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பிஷப் இருக்கு. இந்த வசனத்தை படிச்சாராம். I am seated far above principalities and powers and rulers and dominion. Principalities, powers, rulers and dominion. Far above. கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை எல்லாவற்றிற்கும் மேலாக. ஸோ அவங்க சர்ச் ஒரு இடத்துல போய் ஆரம்பிக்கும் போது அது வேற மதத்தினுடைய ஏரியாவாக இருந்ததுனால ஆப்பிரிக்காவில் ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க. வர வியாழக்கிழமைக்குள்ள இந்த இடத்த என்ன செய்யணும்? காலி பண்ணணும். காலி பண்ணலன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். இவர் சொன்னாராம், வர வியாழக்கிழமைக்குள்ள நீ இந்த லெட்டரை மாத்தலைன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டாங்க. அடியாள் வச்சிருந்ததுனால இல்ல. உடனே அவன் லெட்டரை மாத்தி அனுப்பிட்டான் திரும்ப. நீ இருந்துருவோம் இடத்துலயே. அதுக்கப்புறம் எங்க போனாலும் சார் அப்படிதான் நிற்பான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அப்ப ஒரு டிஜிபி வராருன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவாரு? ஏன் மேலதிக வராரு, சரிங்களா? ஸோ எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்துல எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்.
இயேசு கிறிஸ்து போகும் பொழுது, ஒவ்வொரு ஊருக்கு போகும் பொழுது பரிசேயர் கண்டுபிடிக்கல, அவங்க சொந்தக்காரன் கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் அவரை கண்டுபிடிக்கிறது யாரு? பிசாசு தான். நீ யாருன்னு எனக்கு தெரியும். பக்கத்து சொல்லுங்க, இயேசுவை முதல்ல ரெக்கக்னைஸ் பண்றதே பிசாசு தான். ஸோ நீங்க ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆவியின் மண்டலமும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ ஆவியின் மண்டலம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும் பொழுது நீங்க ஆவியிலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், எல்லா அதிகாரங்களும், எல்லா துரைத்தனங்களும் அதற்கு கீழ்பட்டு தான் இருக்கணுமா? நீங்க போய் இங்க போய் பிசிக்கலா மனு கொடுத்துட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றது வெளிப்பாடா வரும் பொழுது அங்க மேல இருந்து வேலை செய்வீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேல இருந்து வேலை செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபையில் எல்லாரும் சொல்றாங்க, பிரதர் என் பிசாஸ் அட்டாக் பண்றான், பிரதர் என் சரீரத்தை அட்டாக் பண்றான், பிரதர் என் திருமணத்தை அட்டாக் பண்றான், என் பிசினஸ் அட்டாக் பண்றான். பக்கத்துல பார்த்து கேளுங்க, யார் அங்க அட்டாக் பண்றது? யார் அட்டாக் பண்றது? எப்ப பார்த்தாலும் அட்டாக் பண்றான். யாருங்க அட்டாக் பண்றது? எதுக்கு சபை எங்க வச்சிருக்காரு? அவன் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு வச்சிருக்காரா? நம்ம அவன் அட்டாக் பண்றதுக்கு வச்சிருக்காரா? சொல்லுங்க. இன்னையில இருந்து எவனும் என்ன அட்டாக் பண்ண முடியாது, நான் தான் அட்டாக் பண்ணுவேன். யார் பக்கத்துல பாருங்க, யார் அட்டாக் பண்றது? எங்க போனாலும் வந்துடுறான் பிரதர். அவன் சொல்லணும், எங்க போனாலும் வந்துடுறான் அந்த ஜெசுடியன், எங்க போனாலும் வந்துடுறான் அந்த பாலசேகர் அப்படின்னு அவன் உட்காந்து யோசிக்கணும், நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோன்னு. இன்னைக்கு சபை உட்காந்து என்ன பண்ணுவான், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, ஓ இதுக்காக ஜெபம் பண்ணுவோம், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், பிசாசு என்ன பண்ணுவான்னு சொல்லி நம்ம ஆட்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க நாம யோசிக்கணுங்க. சொல்லுங்க, யார் அட்டாக் பண்றது? சொல்லுங்க, far above. சோ இந்த ஆவிக்குரிய யுத்தம்ன்றதே ஃபார் பிலோ தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆவிக்குரிய யுத்தம் எங்க நடக்குது? உங்களுக்கு ரொம்ப கீழே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆவிக்குரிய யுத்தம் கழுத்து மேல போனா ப்ராப்ளம், கீழே நடக்குது. சொல்லுங்க, I am seated far above. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி என்ன பண்ணாராம்? உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை எழுத சொன்னேன்? நம்பிக்கை. ரெண்டாவது என்ன வார்த்தை? சுதந்திரம். அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை எழுப்பி உட்காரவும் செய்தார். உட்கார செய்தார். எல்லாவற்றையும் அவருடைய அடுத்த லைன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எழுதிக்கோங்க. பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உட்கார செய்தார். அடுத்து பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இந்த வசனம் தான் எல்லாரும் சேர்ந்து படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். இன்னும் புரியல, என்னவோ சொன்னார், இதாகிய அதாகிய எதாகிய ஒன்றும் புரியல. திரும்ப படிங்க, ஒழுங்கா வசனத்தை படிங்களேன். பாது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான அவரை உயர்த்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் அவரை உயர்த்தினாராம்? அவரை தலையா கொடுக்கணும்னு சொல்லி. அவர் உயர்த்தினதுக்கு என்ன நோக்கமா? அவரை தலையா கொடுக்கணும்னா என்ன தேவை? சரீரம் தேவை. அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. அப்படிப்பட்ட சரீரத்திற்கு தலையாக தந்தருள வேண்டும் என்று தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாராம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு, ஃபுல்னஸ், நிறைவாகிய சரீரம். இன்னைக்கு சபையை பார்த்தா அப்படி தெரியுதா? எல்லாவற்றையும் குறைக்கிற, குறைவாகிய, குறைவிலும் குறைவு பட்டு தேஞ்சு போயிருக்கிற சரீரமாகிய அப்படி இருக்குது. அப்படி இந்த வார்த்தை மாம்சமாகிற சந்ததி. சொல்லுங்க, எபேசியர் 1:23, எங்களுடைய சபையிலே மாம்சமாக வேண்டும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமா எங்களை மாற்றுங்க. திருநெல்வேலியில எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவு இந்த சரீரத்து மூலமா வெளிப்படணும். அது ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துக்கிட்டு அந்த வேர்ல்டு மேப் ஃபுல்லா ஒரு சரீரத்தை வச்சுக்கோங்க. அந்த வேர்ல்டு மேப்பை ஃபுல்லா மறைக்கிற மாதிரி ஒரு சரீரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த வேர்ல்டு மேப்ல திருநெல்வேலின்ற ஒரு இடத்துல ஒரு பகுதி இருக்கும்ல, ஒரு சரீரம். அதுதான் நீங்க, அதுதான் நீங்க, அதுதான் நீங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஃபர்ஸ்ட் என்னது? நம்பிக்கை. சரிங்களா? ரெண்டாவது சுதந்திரம். அப்புறம் ஓகே, எல்லாவற்றைக்கும் மேலாக அவரை எழுப்பி அவரை உட்கார செய்தார். ஏன் உட்கார செய்தாராம்? எல்லாவற்றையும் பாதங்களுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, அப்புறம் நிறைவாகிய நிறைவாகிய சரிங்களா, அதற்கு தலையாக தந்தருளி. சரிங்களா? இப்ப இந்த எல்லா வார்த்தையும் பார்க்க போறோம். நம்பிக்கை, சுதந்திரம். இந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமா? படிச்சோம்ல, 1 பேதுரு 3:4. வாடாததும் அழியாததும் மாசற்றதுமான ஜீவனுள்ள நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோமா? சரிங்களா? எப்படிப்பட்ட சுதந்திரம் சொல்லுங்க? வாடாத சுதந்திரம், அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம். சரிங்களா? இப்ப எபேசியர் 1:14 படிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று இந்த சுதந்திரத்திற்கு ஆவியானவர் எப்படி இருக்காராம்? அச்சாரம். அச்சாரம்னா என்னங்க? ஷூரிட்டி, கேரண்டி, டவுன் பேமெண்ட். டவுன் பேமெண்ட். டவுன் பேமெண்ட்னா என்னது? ஒரு வீடு எடுக்கிறீங்க, ஒரு ஃப்ளாட் புக் பண்றீங்க. புக் பண்ணும்போது என்ன பண்றீங்க? போய் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த வீடு வேற யாருக்கும் என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க. இதை நான் என்ன செய்வேன்? ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணுவேன். சொல்லுங்க, ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணுவேன். ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் என்னது? டவுன் பேமெண்ட். ஸோ மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவியானவரை நமக்கு டவுன் பேமெண்டா வைக்கிறாராம். பிதா ஆவியானவரை உங்களுக்குள்ள வைக்கிறாராம். என்னன்னு சொல்லி? வேற யாரு கண்ணு இதுல படக்கூடாது, இது என்னுடையது,
இது எனக்குரியது, இதை நான் என்ன செய்ய போறேன்? ஃபுல்லா பொசஸ் பண்ண போறேன். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாக பொசஸ் பண்ண போறேன். அவருக்குரியவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்காக. நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்புறம் என்ன மீட்கப்படுவார்கள்? மீட்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்புறம் மீட்கப்படுவார்கள் அப்படின்ற சுதந்திரத்திற்கு ஆவியானவர் ஆச்சாரமா இருக்கிறாராம். சோ ஒரு சுதந்திரம் இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கும் பொழுது, சொல்லுங்க, அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கும் பொழுது we will be fully possessed by God. அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கும் பொழுது நாம் தேவனால் முழுவதுமாக மீட்கப்பட்டிருப்போம். ஆவி ஆத்மா சரீரத்தோடு மீட்கப்பட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவங்க பார்த்துருக்கீங்களா? பயங்கரமா சாப்பிடுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சரீரத்துல சேரவே சேராது. அப்படியே வீக் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்? அவங்க பிசாசு என்ன செஞ்சிருக்காங்க? அவங்கள பொசஸ் பண்ணிருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, பிசாசே அப்படி இருக்குன்னா ஆவியானவர் உங்களை பொசஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு. அதாவது இப்போ டவுன் பேமெண்ட் கொடுத்ததுனால நீங்க அதை பொசஸ் பண்ணதா கிடையாது. பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசஷன்னா என்னது? நீங்க டவுன் பேமெண்ட் பண்ண பிறகு பொசஷன் கிடையாது. ஃபுல்லா பே பண்ண பிறகும் பொசஷன் கிடையாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவர் என்ன பண்ணுவாரு? சாவியை உங்ககிட்ட எல்லா சாவியும் வந்து கொடுப்பார். எல்லா சாவியும் கொடுத்து நீங்க இதை என்ன செய்யலாம்? பொசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆண்டவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லா சாவியும் அவர் கையில் கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லா சாவியும், நம்ம இப்போ ஒரு சாவியை கொடுத்துட்டு அது ஒரு தடவை கொடுத்தோம்னா 100 தடவை திரும்பி வாங்கிக்கிறோம். என் பொருளாதாரத்தோடைய சாவியை அவர் கையில் என்ன செய்யறோம்? கொடுக்குறக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நாங்கள் ஒரு 3 days கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அப்போ தமிழ்நாட்டில் செய்யாத ஒரு மேட்ரை செஞ்சோம். என்ன செஞ்சோம்னா, ஒவ்வொரு செஷனுக்கும் காணிக்கை எடுத்தோம். ஒவ்வொரு செஷனுக்கும் காணிக்கை எடுத்த உடனே ஜனங்கள்லாம் இது என்ன புதுசா இருக்கு, இது என்ன புதுசா இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வச்சு ஒவ்வொரு செஷனுக்கும் காணிக்கை. இது என்னடா புதுசா இருக்கு. அப்பதான் கேட்டேன், ஒவ்வொரு செஷனும் நான் ஜோம் பண்ண போறேன், உங்க மேலாம் கை வச்சு ஜோம் பண்ண போறேன் அப்படின்னா எத்தனை பேர் முன்னாடி ஓடி வருவாங்க? செஷன் ஆஃப்டர் செஷன் வாங்குறது பிரச்சனை இல்லை. செஷன் ஆஃப்டர் செஷன் என்னது பிரச்சனை இல்லை? வாங்கிறது பிரச்சனை இல்லை. செஷன் ஆஃப்டர் செஷன் நமக்கு கொடுக்கிறது பிரச்சனை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சாவி, அந்த ஏரியாவில் சாவி அவர் கையில் கொடுக்கறது என்னவா இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் பொசஸ், இன்னும் அந்த ஏரியாவில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியல? பொசஸ் பண்ண முடியல. ஸோ எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி பொசஸ் பண்ணுறது அப்படின்றது நான் நாளைக்கு சொல்கிறேன், சரிங்களா? இன்னைக்கு அதோடைய எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை முதல்ல நான் சொல்கிறேன். எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சாதான் ஈஸியாக பொசஸிங்க்கு நம்ம சாவி கொடுக்க முடியும். எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாதனால நம்ம என்ன செய்யப்படுறோம்? கஷ்டப்படுறோம். அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறோம், யோசிக்கிறோம். ஒரு சுதந்திரம் உண்டு, சொல்லுங்க, ஒரு சுதந்திரம் உண்டு. அது அழியாத சுதந்திரம், அது வாடாத சுதந்திரம். அந்த சுதந்திரம் உங்களுக்கென்று பரலோகத்தில் ஒன்று பேதிருக்காங்களேன். இங்கே ஒரு விரல வச்சுக்கோங்க, ஒன்று பேதிருக்காங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், உங்களுக்கென்று பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, சுதந்திரம்
பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் தான் சுதந்திரம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த சுதந்திரம் என்ன நினைச்சுக்கிறாங்க, பரலோகம் நினைச்சுக்கிறாங்க. பரலோகம் இல்லை, அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகம் கிடையாது. ஸோ பரலோகம் போயிட்டாங்கன்னா உடனே சுதந்திரிச்சிட்டாங்கன்னு கிடையாது. சொல்லுங்க, பரலோகம் போயிட்டாங்கன்னா சுதந்திரிச்சிட்டாங்கன்னு கிடையாது. எகிப்திலிருந்து எல்லாம் வெளியே வந்தாங்களா? எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெளியே வந்தாங்களா எகிப்தை விட்டு? என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? வெளியே வந்தாங்களா? இவன் கேள்வியெல்லாம் குதர்க்கமாவே கேட்குறான், யோசித்தே பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தானுங்களா அப்படின்னு பாருங்க. எல்லாரும் வெளியே வந்தாங்களா? ஓகே. எல்லாரும் செங்கடல் வெளியா போனாங்களா? எல்லாரும் மண்ணா சாப்பிட்டாங்களா? ஸோ இதெல்லாம் பவுல் 1 கொரிந்தியர் 10 எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க, எல்லாரும் மண்ணாவை புசித்தாங்க, ஆனா எல்லாரும் சுதந்திரிக்கலன்னு சொல்றான். சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், கம்யூனியன் சாப்பிடலாம், சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணலாம், அதனால நீங்க சுதந்திரத்தை சுதந்திரித்தீங்கன்னு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் மனாந்தரத்திலே மரித்தார்களே. மரித்தாங்க. பரலோகம் போனாங்களா? எல்லாரும் போனாங்க, பரலோகம் போனாங்க, ஆனா சுதந்திரிக்கல. சொல்லுங்க, பரலோகம் போலாம் ஆனா சுதந்திரிக்கல. ஆண்டவர் உங்களை பரலோகம் போறதுக்காக கூப்பிடல. எகிப்துல இருந்து வெளியே வரும் பொழுது நான் உங்களை எல்லாம் பரலோகம் கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா எல்லாரும் செத்து போயிடலாம் மேலேயே. பரலோகம் போவேன்னு சொல்லி கூப்பிடல. எகிப்துல இருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவேன்னு சொல்லி தான் கூப்பிட்டார். அதனாலதான் இவன் மரித்து செத்து பரலோகம் போனாலும் ஆண்டவரான ஃபெயிலியர்னு சொல்றாரு. யோசுவாவும் காலேபியும் சக்சஸ் சொல்றாரு. ஏன்னா சுதந்திரத்தை சுதந்திரித்தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சபையில என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எப்படியாவது பரலோகம் போயிட்டா சக்சஸ். சொல்லுங்க, பரலோகம் போறது பெரிய மேட்டரே கிடையாது. சொல்லுங்க, பகல்ல பார்த்து சொல்லுங்க, பரலோகம் போறது. ஒரு கள்ளன் இருந்தான், அவன் கடைசி நேரத்தில் ஃபேஸ்புக்ல இயேசுக்கு ஒரு லைக் கொடுத்தான், போயிட்டான் சடக்குன்னு. இப்படிதான் வந்துச்சு. தீஃப் லைக்ட் ஜீசஸ், நெக்ஸ்ட் செகண்ட் பரலோகம் போயிட்டான். சொல்லுங்க, நீங்க பல வருஷம் படாத பாடு படுறத ஒரே செகண்ட்ல பண்ணிட்டான்னு சொல்லுங்க. பக்கத்துல பல வருஷம் படாத பாடு நீங்க படுறத ஒரே செகண்ட்ல கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ பரலோகம் போறது பெரிய மேட்டரே கிடையாதுங்க. பெரிய மேட்டர் என்னன்னா, அவர் வச்சிருக்காருல ஒரு சுதந்திரம், அந்த வாடாத ஒரு சுதந்திரம், ஒரு அழியாத ஒரு சுதந்திரம், ஒரு மாசற்ற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை சுதந்திரிப்பதுதான் மேட்டர். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம பரலோகம் தானே போனோம். பரலோகத்துல தான் வச்சிருக்காருன்னா அதை வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஏன் அடுத்த வசனத்தை வாசிக்கிறதுக்குள்ள அவ்வளோ அவசரம்? பக்கத்துல இருக்காங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறதுக்குள்ள அவ்வளோ அவசரம். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? வாசிங்க. கடைசி காலத்திலே ஸோ இது ஏன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னா, பரலோகத்திலே இருக்கிறதுக்காக இல்லை, கடைசி காலத்திலே தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்ததிக்கு வெளிப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதா. புரியுதா? எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலே வச்சுட்டு நீ பரலோகத்தில் வாங்கிக்கோப்பா அப்படின்றதுக்காக இல்லை, தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்படுகிற சந்ததி. அதுதான் யோசுவா காலேபின் சந்ததி. அவர்கள் 40 வயசுல இருக்கும் பொழுது சுதந்திரத்துக்கு எஸ் சொன்னதுனால 80 வயசு வரைக்கும் தேவனாலே காக்கப்பட்டிருந்தார்களாம். காக்கப்பட்டிருந்ததுனாலே அவர்கள் சுதந்திரத்தை என்ன செஞ்சாங்களாம்? சுதந்திரித்தார்களாம். மற்றவர்கள் எல்லாரும் வெளியே ஆனா 40 பலத்தின் மிகுதியால் 70, ரொம்ப போனா 80 அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறந்துட்டாங்களாம். ஆனா
வெள்ளம் குன்றாமல் 80லயும் அப்படியே இருந்தாங்களாம் யோசுவாவும் காலேபும் மாத்திரம். ஏன்னா அவர்கள் தேவனாலே காக்கப்பட்டிருந்தார்களாம். ஏன் தேவனாலே காக்கப்பட்டிருந்தாங்களாம்? அவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரிக்கிற சந்ததியா இருந்ததினாலே தேவனால் காக்கப்பட்டிருந்தார்களாம். அதை போலவே இந்த அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான சுதந்திரம் வெளிப்படுவதற்காக ஒரு சந்ததி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சந்ததி தேவனால் காக்கப்படுகிற சந்ததியா இருக்கும், தேவனால் போஷிக்கப்படுகிற சந்ததியா இருக்கும், தேவனால் தேவ வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிற சந்ததியா இருக்கும். அந்த சந்ததி எழுப்பும் பொழுது இந்த சுதந்திரம் வெளிப்படும். அந்த சுதந்திரத்திற்கு ஆவியானவரை அச்சாரமாக கொடுத்திருக்கார். சரிங்களா? நான் இப்ப எதுவுமே உங்களுக்கு புதுசா சொல்லல, வசனத்தை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் பிரசங்கம் பண்ணல, நான் விளக்கம் சொல்லலை. என்னதான் செய்றேன்? வசனத்தை வாசிக்க தான் சொல்றேன். வாசிக்கிறதே தப்புன்றானுங்க, அதுக்கு என்ன பண்றது? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய, இது நம்முடைய வீடுனா எந்த வீடு? 13A புலவர் தெருவாதான் சரீரம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டதும் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே உண்டு. என்னவா? கை வேலை இல்லாத நித்திய வீடு. நித்திய வீடுனா இது, நித்திய வீடுனா என்ன? பொதுவா என்ன சொல்லுவாங்க? நித்திய வீடுனா பரலோகம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நித்திய வீடு எங்க இருக்கான்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சோ நித்திய வீடு பரலோகம் இல்ல, பரலோகத்துல ஒரு நித்திய வீடு இருக்கு. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு, அப்புறம் ஒரு நித்திய வீடு. அது என்ன வீடு? அது என்னது? இது அழிந்து போகிற வீடு. நித்திய வீடுனா என்ன வீடு? அழியாத வீடு, மாசற்ற வீடு, வாடாத வீடு. அது என்ன வீடு? மகிமையின் சரீரம். என்னது? மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரம். இந்த பூமிக்குரிய வீடு அழிந்து போனாலும் மகிமையின் சரீரம் உண்டு, அது பரலோகத்தில் உண்டு. அடுத்து தவிக்கிறோமா? எதுக்கு தவிக்கிறோம்? எதுக்கு தவிக்கிறோம்? பரம வாசஸ்தலத்தினால அதை தரித்து கொள்ள வேண்டும் என்று தவிக்கிறோம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த சரீரம் எதுக்கு அடியில் இருக்கான்? மரணத்துக்கு அடியில் இருக்கான். இந்த சரீரம் மரணத்துக்கு அடியில் இருக்கு. அதனால டயர்டாரோம், எல்லாரும் அப்படியே போறோம். ஆனா ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு வாடாதது, அழியாதது, மாசற்றது. அது மகிமையின் சரீரமா? நல்லா கவனிங்க. மகிமையின் சரீரம் அது பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடை தரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சையா இருக்கிறோம். சரிங்களா? அப்படின்றதுனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, செத்து பரலோகம் போயிட்டா எந்த வீடு கிடைச்சிரும்? அந்த மகிமையின் வீடு கிடைச்சிரும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்கோ, தப்பா நினைச்சு போயிடாதீங்கோ. அது பரலோகத்துல கிடைக்காதுங்கோ. பரலோகத்துல இருக்கிறவங்களும் இது கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏயா குழப்புற, ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்கு உள்ள அப்படின்னு நினைக்க. பரலோகத்தில் இருக்கவங்க மகிமையின் சரீரத்தில் இப்ப இல்ல, அவங்களும் எதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க? அவங்க ஆவியா தான் இருக்காங்க. இன்னும் அவங்க இன்னும் தங்களுடைய சரீரம் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம எப்படி வெயிட் பண்ணிருக்கோமே சொல்லுங்க. பரலோகம் போனா கிடைச்சிரும்னு நினைக்காதீங்க. அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இங்கேயும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா 2 விதமா பெறலாமா? 2 விதமா அதை பெறலாம். ஒன்று,
மறிச்சிட்டு அங்க போய் வெயிட் பண்ணிட்டு ஒரு நாள் பெறலாமா? இல்லைனா எப்படி பெறலாமா? அடுத்து படிங்க, 4வது வசனம் படிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜோயேவினாலே விழுங்கப்பட வேண்டும் என்று. சோ ஒரு சந்ததி உண்டு, அந்த சந்ததி போர்வையை களைந்து போடாமல் மரணமானது ஜோயேவினால் விழுங்கப்படுகிற சந்ததியா இருக்குமா? அதுதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரம். அப்படிப்பட்ட சரீரம் அவருடைய நிறைவு வெளிப்படுகிற சரீரமா இருக்குமா? Not that we want to be unclothed, but be further clothed. நான் என் சட்டையை கழட்ட விரும்பல, களைந்து போட்டுட்டு திரும்ப பெறுறதுன்னா என்னது? அது பேர் என்னது? மரித்து என்னைக்கோ ஒரு நாள் உயிரோடு எழும்புவது. ஆனா இங்க அதை பத்தி போறல. இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஏனோக்கு மாதிரி போட்டிருக்கு. ஏனோக்கு அவரோட உறவாடி கொண்டிருந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவரோட முகமுகமா பேசிட்டே இருந்தான், அறிகிற அறிவுல ஒற்றுமையாயிட்டே இருந்தான், ஜீவன் வெளிப்பட்டுட்டே இருந்தது. ஜீவன் என்ன செஞ்சிருச்சான்? லபக்குன்னு முழுங்கிருச்சான். எலியாவை அப்படிதான் முழுங்கிருச்சான். மோசேயனோட சரீரத்தை பிசாசு வந்து கேட்கும் போது ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லி லபக்குன்னு எடுத்துக்கிட்டாராம். சொல்லுங்க, தேவன் எடுக்கிறதுனா ஏனோக்கு எலியா தான் எக்ஸாம்பிள். கேன்சர்லயும் ஆக்சிடென்ட்லயும் இதுலயும் அதுலயும் போறது தேவன் எடுக்கிறது கிடையாது, பிசாசு எடுக்கிறது. பிசாசு எடுக்கிறதையும் கவர் பண்ணிக்குது. இன்சூரன்ஸ் ரெச்சிப்புன்றது அதையும் என்ன செஞ்சுக்குது? கவர் பண்ணிக்குதே ஒழிய அது பெஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இது முக்கியமான மேட்டர் என்னன்னா, சுதந்திரத்துக்கு அச்சாரமாய் ஆவியானவர் இருக்கிறார். இப்ப சொன்னீங்க, இப்ப என்ன படிச்சோம்னா, நாம் களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது விழுங்கப்பட வேண்டும் என்று போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சொல்லுங்க, போர்வையை களைந்து போட விரும்பாமல் போர்வையை தரித்தவனா இருக்கணும். தரித்துக்கிட்டே ஆனா என்ன பிலீவ் பண்ணணுமா? மரணமானது ஜோயேவினாலே விழுங்கப்பட வேண்டும் என்று நீ நினைக்கணும். அப்படி நினைக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, அதான் முக்கியமோ. இதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தினவர் தேவனே, ஆவியானவரை அச்சாரமாய் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? ஐயோ சொல்லுங்க, ஐயோ ஐயோ. ஆவியானவரை எதற்கு அச்சாரமாய் கொடுத்திருக்காராம்? எதற்கு ஆயத்தப்படுத்தப்படுது? போர்வையை களைந்து போடாமல் மரணமானது ஜோயேவினால் விழுங்கப்பட வேண்டும் என்று போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தினவர் கர்த்தரே, அதற்கென்று ஆவியானவரையும் நமக்கு அச்சாரமாய் கொடுத்திருக்கிறார். சோ அந்த சுதந்திரத்தை பெறுகிற ஒரு சந்ததி உண்டு. அந்த சந்ததி ஃபுல்னஸை மேனிஃபெஸ்ட் பண்ற சந்ததி, நிறைவை வெளிப்படுத்துகிற சந்ததி. ஏன்னா ஏன் நிறைவு வந்து சரீரத்தில் வெளிப்படணும்? ஏன் நிறைவு சரீரத்தில் வெளிப்படணும்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சரிங்களா? இந்த பாருங்க, அடுத்து எந்த வார்த்தை? சுதந்திரன்ற வார்த்தைய பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நிறைவு அப்படின்ற வார்த்தையை பார்க்க போறோம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே. ஓகே, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே. All the fullness should dwell in him.
சரிங்களா? 1:19, 2:9 படிங்க. 2:9. ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், பாருங்க, மூணு வார்த்தை. தெய்வத்துவம். தெய்வத்துவம்னா என்னது? காட் ஹெட், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், the fullness of the Godhead must dwell in him bodily. சரீர பிரகாரமாய் வாசம் செய்ய வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தமா இருக்காம். It is the Father's pleasure that the fullness should dwell in him bodily. சொல்லுங்க, சரீர பிரகாரமாய் தேவத்துவத்தின் பரிபூரணம், நிறைவு, எல்லாம், சகலமும் சரீர பிரகாரமாய் வாசம் செய்யணும். தெய்வத்துவத்தின் மகிமையின் ஃபுல் வெளிப்பாடு சீனாய் மலையில மோசேயை போகும்போது மேகம் அப்படிலாம் வந்துச்சுல, பயங்கரமா இறங்கி மலையை அதிர்ச்சில, அதுல ஃபுல் மகிமை வெளிப்படலையாம். மோசே முகமுகமா பார்க்கணும்னு கேட்கும் பொழுதும் அப்ப சொல்லிட்டாரு, ஃபுல் மகிமையை வெளிப்படுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சாலமோன் தேவாலயம் கட்டணும் பொழுது செக்கினா மகிமை இறங்கி ஊழியம் செய்யக்கூடாதபடி ஆசாரியர்கள் தலையில கீழே விழுந்த பொழுதும் ஃபுல் மகிமை என்ன செய்யலாம்? வெளிப்படலாம். ஃபுல் மகிமை எப்படி வெளிப்பட்டுதான்? இயேசு குழந்தையா பிறந்த பொழுது சரீர பிரகாரமாய் சொல்லுங்க, ஃபுல் மகிமையை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்க பாடியை உண்டாக்கியிருக்காரு. உங்க பாடியை விட்டுட்டு ஃபுல் மகிமை அனுபவிக்கிறதுக்காக இல்ல. the fullness must dwell in him bodily. பரிபூர்ணத்தின் நிறைவு எங்க வெளிப்படணுமா? சரீரத்தில் வெளிப்படணும். அந்த சரீரத்துக்கு அவரை என்னவா தந்திருக்காங்க? தலையாக தந்திருக்காங்க. சோ இப்ப இயேசு கிறிஸ்து தலைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? தலைக்கு ஏத்த பாடி வேணும்னு சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. இவ்வளவு நேரம் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, ஏன் இயேசு திரும்பி இன்னும் வரலையா? பாடி தலைய மேட்ச் பண்ணாம இருக்கு. தலை பெருசா இருக்கு, பாடி போலியோ வந்த மாதிரி இருக்குது. சரீரம் என்னைக்கு தலைய மேட்ச் ஆகுதோ அன்னைக்கு தான் இயேசு வருவார். அதற்காக தான் வெளிப்படுவார். வர்றதுன்னா அப்படியே பப்பன் வருவாருன்னு கிடையாது. இங்கதான் இருக்காரு. அவர் என்ன செய்வாராம்? என்ன செய்வாரு? வெளிப்படுவார். கொலோசியர் 3:3 படிங்க. கொலோசியர் 3:3. ஏனென்றால் பாத்தீங்களா எப்படி ஃபேக்டா சொல்லுது பாருங்க, ஹிஸ்டாரிக் ஃபேக்டா சொல்லுது. ஏனென்றால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னங்க உங்க ஃபியூனரலுக்கு வர மறந்துட்டேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரே தரம் மரிப்பதும். நீங்கள் மரித்தீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் மரித்தீர்கள். ஒரே தரம் நியமிக்கப்பட்டிருக்கு. அத இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாராம்? மரிச்சிட்டாராம். மரிச்சதுனாலே நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன் தரல, கிறிஸ்துவே ஜீவனா இருக்கிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்து. சொல்லுங்க, உங்கள் ஜோயே கிறிஸ்து. உங்கள் ஜோயே கிறிஸ்து. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வரும்போது இல்ல, வெளிப்படும் பொழுது நாமும் மகிமையிலே வெளிப்படுவோமா? சொல்லுங்க, வெளிப்பட காத்திருக்கிறோம். மகிமையிலே வெளிப்பட காத்திருக்கிறோம். அது எப்ப அந்த வெளிப்பாடு நடக்குமா? ஜீவனாகிய ஜோயேவாகிய கிறிஸ்து உங்களிலிருந்து வெளிப்படும் பொழுது நீங்களும் வெளிப்படுவீர்கள். சோ ஒரு சந்ததியை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த சந்ததினா, அந்த சந்ததி பானகேன்னா சோர்ஸ் என்ன செஞ்சிருச்சான்? மாறிடுச்சான். ஜீவன் யார்கிட்ட இருந்து வரலையா?
ஆதாம்கிட்ட இருந்து வரலையா, கிறிஸ்துவே ஜோயேவா மாறிடுறான். அந்த கிறிஸ்துவே ஜோயேவாக வெளிப்படுகிற சந்ததி தலையை மேட்ச் பண்ற சரீரமா இருக்கும். தலையை மேட்ச் பண்ற சரீரமா இருக்கும். அதற்காக தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் பரமேறினார்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, இயேசு ஏன் பரமேறினார்? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய். பாருங்களேன், கிறிஸ்துவின் நிறைவாகிய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். நல்லா கவனிங்க, அங்க ஒரு வரைக்கும் இருக்கு பாருங்க. அன்டில் பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் So apostle, prophet, teacher, pastor, evangelist, இந்த 5 வகை ஊழியம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த சரீரத்தை வளர்ச்சி அடைய செய்யணுமா. சரீரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வைக்கணுமா, பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். ஸோ நித்தியமா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்க போறதில்ல. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய காலம் ஒரு முடிவுக்கு வரும். அது எப்போ வரும்னா, சரீரம் பூரண புருஷனாகும் வரைக்கும். சரீரத்தை பூரண புருஷர் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் வேலை இல்லை, சரீரம் கிரியை செய்யும். சரீரம் கிரியை செய்யும். இப்போ ஒரு ஆள் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு, மற்றதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டம் வரும், சரீரமே கிரியை செய்யும். சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் கிரியை செய்யும். அந்த இடத்துக்கு சரீரத்தை கொண்டு வரதுக்காக தான் 5 வகை ஊழியம் கொடுத்திருக்காரு. அவங்கவுங்க ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்காக 5 வகை ஊழியம் கொடுக்கல. நான் அப்போஸ்தலன், நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு லேபிள் மாட்டிட்டு அலையிறக்கு கொடுக்கல. எதற்காக கொடுத்திருக்காருன்னா, சரீரத்தை வளர்ச்சி அடைய வைக்கணுமா, முதிர்ச்சி அடைய வைக்கணுமா. எந்த அளவுக்குனா, கிறிஸ்துவின் பூரண புருஷராகும் வரைக்கும். சரிங்களா? இன்னொரு வரைக்கும் படிப்போமா? 1 கொரிந்தியர் 15 21 படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. உண்டாகும் இல்ல, உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கும் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதற்கு முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவரோட உடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்பதான் அந்த மேல போனவங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே, அவனுக்கு எப்பதான் சுதந்திரத்தை பெறுவானுங்களாம். அவர் வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். நல்லா கவனிங்க, துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, இது 3 எங்க கேள்விப்பட்டீங்க? எபேசியர் 1 படிச்சீங்க. அது எல்லாவற்றிற்கும் மேலாக ஏற்கனவே போயிட்டாரு. அங்க போயிட்டாரு. இங்க இப்ப என்ன பண்ணுவாராம்? இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். ஆனா 1 கொரிந்தியர் 15 என்ன பண்ணுவாராம்? எல்லா துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து, இப்ப எப்படி இருக்காரு? இப்ப எங்க இருக்காரு? எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும் பொழுது
அவர் கீழே இருக்கிற எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாராம்? பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவர்கிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். சரிங்களா? எல்லா சத்துருக்களையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. சரிங்களா? இது எபேசியர்ல படிச்சது. பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. சோ எல்லா சத்துருக்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி போடும் வரைக்கும் இந்த வரைக்கும் இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு படிக்க வச்சவங்கள. முழு சரீரமும் பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அப்புறம் என்ன வரைக்கும்? சகல சத்துருக்களும் பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சோ இயேசு கிறிஸ்து ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராம்? அவர் மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக இல்லையா, சரீரம் ஜெயிப்பதற்காக. பாதங்களுக்கு கீழே வரணுமா? பாதங்களுக்கு கீழே வரணுமா? பாதம் எங்க இருக்குங்க? தலைக்கு மேல இருக்கா? கீழே இருக்கு, சரீரத்தில் இருக்கு. சோ சரீரம் என்னைக்கு நிறைவை மேனிஃபெஸ்ட் பண்ணுமோ, சரீரம் என்னைக்கு பூரண புருஷன் ஆகுமோ, அன்னைக்கு சகல சத்துருக்களும் பாதபடி ஆகும். அப்பொழுது முடிவு வருமா? சோ முடிவு வரும்ன்றதுக்கு அடையாளம் பூகம்பம் இல்லை, முடிவு வருதுன்றதுக்கு அடையாளம் சுனாமி இல்ல, வியாதி இல்ல, உயிர் தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமையான சபை தான் முடிவுக்கு அடையாளம். சொல்லுங்க, முடிவுல மூளை கூட நிக்கல. சொல்லுங்க, முடிவுல மூ கூட வரல. வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எழும்பணும், நீங்க நிறைவை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நீங்க நிறைவை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், சரீரம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். See, keep that as the goal. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை கோலா வாங்க. அதை கோலா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். Everything will happen. I am telling you. இந்த வருடம் இதன் தொடக்கத்தை பார்ப்போம். இந்த வருடம் இப்ப இவ்வளவு நேரம் பேசல, அதன் தொடக்கத்தை இந்த வருடம் பார்ப்போம். முதுகுவலி இன்னைக்கு சுகமாறது பெரிய காரியமா? எத்தனை பேர் முதுகுவலி சுகமாயிருக்கு உங்களுக்கு? இல்லைன்னா சுகமான டெஸ்டிமனிஸ் பார்த்துருக்கீங்க? முதுகுவலி, காய்ச்சல், ஏதோ ஒரு சுகத்தின் டெஸ்டிமனி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சதோ பார்த்ததோ உண்டா? கை காட்டுங்களேன். இதே மாதிரி உயிர் தெழுதலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கை உயர்த்தப்படும், எல்லா கையும் உயர்த்தப்படும். அந்த மாதிரி இடத்துக்கு சபையை கொண்டு போவார். அந்த மாதிரி இடத்துக்கு சபையை கொண்டு போவோம். உயிர் தெழுதலின் ஜீவன் கிறிஸ்து ஜோயேவாய் வெளிப்படுகிற ஜீவன் ஏதோ பெரிய ஊழியக்காரங்க மூலமா இல்ல, சரீரம் மூலமா நடக்கும். சரீரம் மூலமாய் நடக்கும், ஒவ்வொரு அவயவங்கள் மூலமா நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு அவயவமும் கிறிஸ்துவின் சரீரம்ன்றதை புரிஞ்சுக்கும். ஒவ்வொரு அவயவமும் கிறிஸ்துவின் சரீரம்ன்ற புரிஞ்சுக்கனால உங்களை தொடுகிறவன் அவரை தொடுகிற அதே ரிசல்ட் உண்டாகும். அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். மரணமானது ஜோயேவினால் விழுங்கப்பட வேண்டும் என்று போர்வையை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தினவர் கர்த்தரே, அதற்கென்று ஆவியானவரையும் அச்சாரமாய் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இவ்வளோ பண்ணவர், இவ்வளோ பண்ணி முடிச்சிருக்கார், இவ்வளோ பண்ணி முடிச்சிருக்கார். நம்ம இப்படி இருக்கோம்னா ஏதோ சம்திங் ராங். சம்திங் இஸ் ராங். சம்திங் இஸ் ரியலி ராங்.
இதுதான் சுவிசேஷம்னா சபை எங்கேயோ இருக்கணுமே. 2000 வருஷம் சபை இருந்திருக்குங்க. 2000 வருஷமா சபை சவுத்தில் இருந்திருக்கு. 12 பேர்ல ஒருத்தனை இங்க அனுப்பியிருக்காரு. 12 பேர்ல ஒருத்தனை இங்க அனுப்பியிருக்காருன்னா பாருங்க, ஒழுங்கா ட்ராக்ல ஓடி இருந்ததுன்னா சபை இன்னைக்கு எங்க இருந்திருக்கும். 2000 வருஷம் சபை ட்ராக்ல ஓடி இருந்ததுன்னா இந்நேரம் எங்க இருந்திருப்போம். நம்ம ட்ராக்கை திருப்பாம திரும்ப வந்து ஏதோ ஒரு சிஸ்டம்ல போய்கிட்டு இருக்கோம். சபை ட்ராக்ல 2 வருஷம் தான் ஓடிச்சு. 2 செஞ்சுரி மேக்சிமம். செகண்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரி வரும் பொழுதே கான்ஸ்டான்டின் என்ன செஞ்சிட்டாரு? உள்ள வந்துட்டார். கான்ஸ்டான்டின் வந்த உடனே என்னவாயிருச்சு? சபை மதமா மாறிடுச்சு. மதமா மாறி ஆயிரக்கணக்கான வருஷம் ஓடிடுச்சு. ஓடி 500 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் யார் வந்தா? மார்ட்டின் லூத்தர் வந்தார். மார்ட்டின் லூத்தர் வந்து டேய் ஏதோ ப்ராப்ளம்டா, சபையில் ஏதோ ப்ராப்ளம், சம்திங் இஸ் ராங், பைபிளில் படிக்கிறக்கும் நடக்கிறக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி எழும்பின ஒரு மனிதனினாலே அடுத்த 500 வருஷம் சபை வேற ட்ராக்ல ஓடிச்சு. ஒரு மனிதனுடைய frustration, one man's frustration, one man's hunger that something should be different. This is not right. What's happening is not God's best. நடப்பது தேவனுடைய பெஸ்ட் இல்ல, சபைனா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு எழும்பின ஒரு மார்ட்டின் லூத்தர்னால அடுத்த 500 வருஷம் ஓடிச்சு. But time is coming again where people are getting hungry again. திரும்பவும் ஜனங்கள் பசி தாகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். We want reality. We want reality. We want reality. அப்புறம் ஏன் அவங்க மரிச்சாங்க, இவங்க மரிச்சாங்க, எல்லாம் மரிச்சாங்க, அவங்கெல்லாம் மரிச்சு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் மரிச்சு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அது ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்களா? ரிலே ரேஸ், ரிலே ரேஸ், ரிலே ரேஸ்னா என்னன்னா, ஒரு டீம்ல 4 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஓடுவான் குச்சி பிடிச்சிட்டு, ஓடி வந்து அடுத்தவன்ட்டு கொடுப்பான், அவன் வாங்கிட்டு அவன் ஓடுவான், அவன் வந்து 3வது ஆள்கிட்ட கொடுப்பான். கொடுத்த உடனே முதல்ல ஓடி முடிச்சான்ல அவன் வந்து கிளம்பி ரூமுக்கு போயிட மாட்டான். சரி நீங்கள் ஓடுங்கப்பா அப்படின்ட்டு நான் போயிட மாட்டேன், நான் ஓடி முடிச்சிட்டேன் அப்படின்னு போக மாட்டான். என்ன பண்ணுவான்? அவனும் கூடையே செஞ்சுட்டு இருப்பான், மெதுவாக ஓடுவான், கூடையே தான் ஓடுவான், ஆனால் மெதுவாக ஓடுவான். அவனும் வெரி மச் எங்கே தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன் இன்னும் என்ன முடியல? ரேஸ் முடியல. ரேஸ் எப்போ முடியும்னா, ஒருத்தன் வந்து ஃபினிஷ் லைனை என்ன செய்யணும்? கிராஸ் பண்ணணும். அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணாதான் முன்னாடி ஓடுனவனுக்கெல்லாம் அர்த்தம். சொல்லுங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஏன் பவுல் இன்னும் நம்ம கூட ஓடிக்கிட்டே இருக்கான்? ஏன் டிஜிஎஸ் அங்கிள் இன்னும் நம்ம கூட ஓடிக்கிட்டே இருக்காரு? ஏன் மோசே எலியா வந்து இயேசுட்ட பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஒரு சந்ததிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு சந்ததி ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் எபிரேயர் 11 கடைசி வசனத்தில் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, ஸோ அவர்களை எல்லாம் பூரணப்படுத்துகிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவங்க பட்ட பாடுகள், அவங்க ஓடின ஓட்டத்துக்கெல்லாம் மீனிங் கொடுக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். ஏன் உங்களுக்கு ரிலே ரேஸ் புரியாது, ஆனால் கிரிக்கெட் புரியும்ல. கிரிக்கெட்டில் 200 ரன் அடிச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் டீம், 2வது டீம் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வரவன் 50 ரன் எடுத்துடுறான், அடுத்த வரவன் 30 ரன் எடுக்கிறான், ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடுறான், எல்லாரும் அவுட் ஆயிட்டானுங்க. ஸோ ஒவ்வொருத்தையும் உள்ள நுழையும் போது என்ன நினைச்சு உள்ள நுழைவான்? நம்மளும் போய் ஒரு 2 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகிட்டு திரும்ப வந்துடுவோம் அப்படின்னு போவானா? உள்ள போறவன் என்ன சொல்லி நினைப்பான்? வின்னிங் ஷாட்டை நான் அடிக்கணும், வின்னிங் ஷாட்டை நான் அடிக்கணும். ஸோ வரவன் கடைசியில் 5 ரன் தான் எடுக்கிறவனா இருக்கலாம்,
ஆனா அவன் 5 ரன் எடுத்தாதான் டீம் என்ன செய்யும், டீம் ஜெயிக்கும். நான் முதல்ல 50 ரன் எடுத்தேன், நீ 50 ரன் எடுத்துக்கோ, 70 ரன் எடுத்துக்கோ, கடைசி தேவைப்படுற 5 ரன் எவன் எடுக்கிறானோ அவன் மூலமா தான் டீமே என்ன செய்யும், ஜெயிக்கும். சோ கடைசி வின்னிங் ஷாட் அடிக்கிற ஒரு சந்ததி தேவை. அந்த சந்ததி மற்ற சந்ததியை காட்டிலும் வித்தியாசமான சந்ததியா இருக்க வேண்டும். மோடி முடித்த சந்ததியை காட்டிலும் வித்தியாசமா இருக்கணும். ஓ அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நான் போறதுக்காக வரல, வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்காக போர்வையை தரித்தவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தினவர் கர்த்தரே. எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபிக்க போகிறேன். That God will increase your hunger. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் ட்ரூத் என்ன? இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவரை அறியணும். அவரை அறிகிற அறிவில் தான் இது எல்லாமே இருக்கு. அவரை அறிகிற அறிவில் இந்த ஜீவன் எல்லாம் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவில் இந்த ஜீவன் எல்லாம் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவில் ஜீவன் எல்லாம் இருக்கிறது. Lift your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்து. மால பிரஹாந்த்ரு மஹுமனா கிரேத்தில மேந்த லபரஹதன மலஹுந்த்ரு மனஹாந்தரஹாதா. Yes, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Lekratana manahantula metana hantula manahantara halahadana hadana hana. லீவரஹன ஹலமன ஹோதுரஹலஹன ஹல. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணும். மதத்தில் விளாண்டது போதும், சபையில் விளாண்டது போதும், மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் வச்சது போதும். அதெல்லாம் நல்லது தான், நல்லது தான். ஆனால் இது எல்லாம் மீட்டிங் நல்லது தான், சபை நல்லது தான், சபை கூடுகை நல்லது தான். அதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடணும்னா நம்மளை அவரை அறிகிற அனுபவத்தில் கொண்டு போய் விடணும். இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து வசனம் கேட்டோம்னா எங்கே கொண்டு போய் விடணும்னா அவரை அறிகிற அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு போய் விடணும். அந்த அறிகிற அனுபவத்தில் தான் அங்கே ஜீவன் இருக்கிறது. அந்த அறிகிற அனுபவத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஜீவன் உங்கள் மீது வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ரே பிளாக் ராம் போனோ ஹோல மன ஹாந்தன ஹாஷேத்தல மெஹன ஹோதன ஹோந்தோ லீக்ரமன ஹாம்தோனோ மன ஹலதினி மெனஹெதரே ஹென மன ஹாந்தோ lebrahantana hantana kala manahantana venehene. God is increasing your hunger to know you more, to know him more. அவரை இன்னும் அறியும்படியாக, அவரை இன்னும் அறியும்படியாக ஒரு பசியை உங்களுக்குள்ளாக வைக்கிறார், ஒரு பசியை உள்ள வைக்கிறார். அவரை இன்னும் அறியறதுக்காக ஒரு பசியை வைக்கிறார். அந்த பசி உங்களை இன்னும் தொடர்ந்து ஓட வைக்கும், இன்னும் அதிகமான அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு போக வைக்கும். Yes, 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 yes. Lord, I pray that you would increase the hunger. Thank you, Jesus. Hallelujah. நாம் ஜெபிப்போம். Thank you, Father. பிரசன்னா தேவ பிரசன்னா. உங்க உள்ளத்தை அவருடைய அன்புக்கு திறப்போமா? பிரசன்னம், ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஆசையாக உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமை. டடி உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் வித்தியாசமான விதத்தில் அனுபவிக்கிறோம். எல்லாரும் ஒரே விதமா அனுபவிக்கிறது இல்லை.
ஒவ்வொருவரும் வித்தியாசமான விதத்தில் நாம் அனுபவிக்கிறோம். சிலர் அழலாம், சிலர் சிரிக்கலாம், சிலர் கீழே விழலாம், சிலர் நிற்கலாம். இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்னே ஒன்று தான் முக்கியம், நீங்கள் அவரை அனுபவிப்பது. அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். டாடி, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் மத்தியில் அனுப்பின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் இருதயங்களை தொட்டு கொண்டிருக்கிற உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இங்கு அநேக இருதயங்களை நீ சுகமாக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் இந்த இடங்கள் முழுவதும் அசைவாடுவதற்காக நன்றி. உடைந்த உள்ளங்கள், இதுவரைக்கும் வறண்டு போயிருந்த எங்கள் தாகங்களை மீண்டுமா நீ தூண்டி விடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய சந்ததியாக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி. உம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை, வாஞ்சைகளை எங்கள் இருதயங்களுக்குள்ளாக நீர் பரிமாறுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. மற்ற ரகமான அந்த நிலையிலிருந்து அந்த மகிமையான நிலையை நோக்கி நாங்கள் எழும்பும்படியா எங்களை எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் யார் என்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவரோடு கூட உன்னதங்களிலே எங்களை அமர வைத்திருக்கிறீரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலத்தையும் எங்கள் பாதபடியாக்கி போட்டிருக்கிறீரே. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. உன்னை வெல்ல இந்த உலகத்துல எதுவுமே இல்லை என்று எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் முற்றும் ஜெயம் கொண்டவராக இருக்கிறீரப்பா. இன்றைக்கு எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அதே ஜெயத்தை, நீர் எடுத்த அதே ஜெயத்தை நாங்கள் எங்கள் வாழ்விலே வெளியரங்கமாக எடுக்கும்படியா எங்களை அழைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் லக்கு இன்னது என்பதை எங்களுக்கு தெளிவாய் நீர் வரையறை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய லக்கு பரலோகம் அல்ல, அங்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை இந்த பூமியிலே நாங்கள் அனுபவிப்பது. இந்த பூமியிலே நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கையிலே பரலோகத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியா எங்களை அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வட்டங்களில் இருந்து, எங்கள் தவறான நம்பிக்கைகள் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தைகளை விரிவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தவறான நம்பிக்கைகளை துடைத்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள வசனங்கள், ஊனையும் உருவையும் குத்துகிற வசனங்கள், ஆவையையும் கணுக்களையும் பிரிக்கக்கூடிய வார்த்தைகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ சோ மச் லார்ட். எங்களோடு நீர் பேசும் தகப்பனே. இன்னும் நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை தாண்டி எங்களுக்கு தெரியாத எத்தனையோ காரியங்கள், ரொம்ப நாளா நாங்கள் தெரிஞ்சு நினைச்சிட்டு இருந்த காரியங்களை எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை பகுதிகளை எங்கள் மத்தியிலே அனுப்பின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, வெளிச்சங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேதைகளை உணர்வுகளாக்கும் என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் பேதையை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று எழுதியிருக்கிறது. The entrance of your word is giveth light. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை இது கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனங்களிலே இருள் விலகட்டும், மனங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த பட்டணத்துக்காக நீர் எங்களை நம்புகிறீர் ஆண்டவரே. இந்த பகுதிக்காக நீர் எங்களை நம்புகிறீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற எங்களை கொண்டு நீர் அசாத்தியமான மேன்மையான காரியங்களை செய்யும்படியா எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை காயம் கட்டுகிறீர். நன்றி ஆண்டவரே. உடைய வசனம் எங்களை பரிசுத்தமாக்குகிறதே, அதற்காக நன்றி. என் உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னாரே. உடைய வசனம் எங்களுக்குள்ளாக வந்து எங்களை சுத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். மேலும் கனிகளை கொடுக்கும்படியாக கொடிகளை மேலே நீர் பரவ விடுவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் வளர்ச்சியை நீர் விரும்புகிறீர். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. நீரே எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எங்கள் இருதயங்களிலே செய்த எல்லா கிரியைகளுக்காக நன்றி. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Wow. நாம் சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அதிகம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எஸ் எஸ்
சகோதரர் பாலசேகர் அவர்கள் பேசின வாழ்வை மாற்றும் தேவ வார்த்தைகள் DVD, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04624950 மற்றும் 9578204750.